ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். எலுமிச்சை சாதம், கருவேப்பிலை சாதம், இன்னொன்று மாங்காய் சாதம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபி உடனே உங்களுக்கு தெரிய வரும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்கள். உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் ஆயிலே எடுத்துக்குங்க. இது கூட கிரவுண்ட்நட் ஆட் பண்ணுறேன், அதாவது கடலக்கொட்டை, ஒரு சிலர் வேர்க்கடலைன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி போடும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. இன்றைக்கி எல்லா ரைஸ்லேயும் நான் இதை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த ஆயிலே ஃப்ரை ஆகிடும். இது கூடவே துண்டு துண்டாக நறுக்கி வச்ச இஞ்சி ஆட் பண்ணுறேன். நார்மலாக செய்கிற லெமன் ரைஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் ஜீரகம். இது புதினா ஒரு 10 இலையும் கருவேப்பிலை கொஞ்சோண்டும் பொடியாக நறுக்கி இதனோட ஆட் பண்ணுறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போ 2 லெமன் எடுத்து அந்த சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணணும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லெமன் ஆட் பண்ணிடலாம். இந்த லெமன் கொதிக்கும் போதே ஒரு கேரட்டை துருவி வச்ச கேரட்டை நான் இதனோட ஆட் பண்ணுறேன். கேரட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஆனியன் ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த லெமன் ரைஸ். பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்தாச்சு. துருவனதுனால நல்லாவே வெந்துடும் கேரட்டும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதனோட ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் ரைஸை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சுவையான எலுமிச்சை சாதம் ரெடி ஆயாச்சு. கேரட்லாம் போட்டதுனால கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் கருவேப்பிலை சாதம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சாதம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சியில் ஒரு 2 பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 3 பேருக்கு ஆகிற மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். கூடவே பச்சை மிளகாய் பாருங்கள், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ தேவையானது பாருங்கள். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த கிரவுண்ட்நட்டை வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே இதை ஆட் பண்ணுற பழக்கம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்றதுனால இதை நான் எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பேன். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். மோஸ்ட்டாக பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் கருவேப்பிலையை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாதமாக கலரி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். அடுத்ததாக காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை
ஆனியன் ஆட் பண்ணுறேன், பொடியாக நறுக்குனதை. நீங்கள் வெளியே ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ஆனியனை ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது என்ன, எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லியெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பச்சை வாசம்லாம் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் தொக்கா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இந்த கடலக்கொட்டையை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தொக்கு தயாராகியாச்சு. இதை வச்சு நீங்கள் சாதம் கலரிக்கலாம். இது 2 டேஸ் வரைக்கும் வெளியே வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் போகும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பசங்களுக்கு. பாருங்கள், நான் சாதம் போட்டு கலரிட்டேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். என்னோடய குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க மாங்காய் சாதம். இது மாங்காய் சீசன் இல்லையா, வாங்கி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பெரிய மாங்காவே இருக்குது. இதை வந்து தோல் நீக்கிடலாம். இப்போ நான் தோல் நீக்கி இதை துருவி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மாங்காவை துருவி எடுத்துட்டேன். 3 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபேவரட்டானது கிரவுண்ட்நட், கடலக்கொட்டையை இதனோட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஆயிலில் கிரவுண்ட்நட் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், வறுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ அதே ஆயிலில் கடுகு ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதை ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ துருவி வச்ச அந்த மாங்காவை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பழுக்க ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கிற மாம்பழம். அதனால் இது ரொம்ப கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, அப்புறம் மிளகாலாம் போட்டதுனால காரம் எல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்க மாங்காவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை சீக்கிரம் குயிக்காக ஆகிடுங்க. ஏன்னா கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால் நல்லாவே சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள், நம்ம மாங்காய் தொக்கு எப்படி சுருண்டு வருது பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு. இந்த மாதிரி பழுக்கிற ஸ்டேஜ் மாங்காவை செஞ்சு பாருங்கள். குயிக்காகவும் ரெடி ஆகிடும், டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குங்க. இப்போ வறுத்து வச்ச கடலக்கொட்டையை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 2 நாள் கூட நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இதுவும் ஒரு வாரத்துக்கு மேலேயே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ராவல் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி சாதம் கலர்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த தொக்கில் நான் மாங்காய் சாதம் கலரியிருக்கேன் பாருங்கள். இந்த 3 வெரைட்டி ரைஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.